எப்போ வந்துச்சுன்ற தகவல் வந்து அண்ணன் என்ன சொன்னார்னா, லெட்ரு வந்திருக்குது. லெட்ரு வந்துருக்குதும்மா, இது பார்த்த உடனே வான்னு போட்டிருக்காங்க. நான் போயிட்டு வரேன்னாரு. யார் டிரைவர் மாமாவா? அதில் வந்து தெய்வம் தவத்துக்கு போய்க்கிறாங்க, எந்த இதுவும் இல்லை. இதை பார்த்த உடனே வரணும்னு போட்டிருக்குமா, போய் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார். அவர் மட்டும் போனார்? அவர் மட்டும் போனார். நீங்கள் போகல, அப்பா போகல, யாருமே போகல? தெரியாது, தெய்வம் தவத்துக்கு போயிட்டாங்க தெரியாதுல்ல. இது பார்த்த உடனே வான்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு லெட்டரை இப்படி காமிச்சார், பருட்டு வந்துட்டார். அப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா, எப்போ வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வருவார். குளிச்சுட்டு வரேம்மா, என்ன நான் வந்து அமுது கொடுக்குறேன் அப்படின்வார். வெளியே வர சொல்ல பார்த்தீங்கன்னா, தன்னால் அழுகுறாரு. என்னன்னு கேட்டால் ஒன்றும் சொல்லலை. அப்போ இதுக்கு முன்னே என்னென்னா, கார்த்திகை தீபத்துக்கு யாரோ புதுக்கோட்டையிலேருந்து ஒரு அதிகாரி வந்தான். சொல்கிறாங்க, தெய்வம் கார்த்திகை தீபத்துக்கு சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்திருக்கீங்க, அடுத்த திருவிழாவுக்கு இந்த திருமேனியை பார்க்க முடியாது, அடுத்த திருவிழாவுக்கு இந்த திருமேனி பார்க்க முடியாதுன்னு தெய்வம் 2 முறை அவங்க திருக்கத்தை தழுவி உத்தரவு பண்ணுறாங்க. என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. திருமேனி பார்க்க முடியாதுன்னா தெய்வம் என்னத்துக்கு உத்தரவு பண்ணாலும் தெரியாது. இது நல்லா இருக்கு. சொன்னதா நீங்கள் பார்த்தீங்களா? தெய்வம் உத்தரவு பண்ணதை பார்த்தோமே திருவிழாவுக்கு, கார்த்திகை தீபத்துக்கு எல்லாமே வந்திருக்கோம், எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கோம். அப்புறம் இவர் வெளியே நின்று அழுதுகிட்டே இருந்தார். அழுகுறாரு, எதுவும் வாயில் சொல்ல முடியல, அவருக்கு வெக்கி போச்சு. சொல்கிறாரு. அப்புறம் தெய்வம் தவோன்னு வாயில் எடுத்தார். தெய்வம் தவோன்னு வாயில் எடுக்கும்போது அந்த இது வந்துச்சு. எனக்கு அவங்க தழுவி சொன்னாங்க, உத்தரவு பண்ணாங்களே, தெய்வம் தவோன்னு உடனே ஆஹா இந்த திருமேனி பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்களேன்னு சக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் புரிஞ்சிச்சு. நான் அழுவா, அவர் அழுவா, அப்படியே எல்லாமே அழுதுச்சு. அதுதானோடனே இப்போ அக்கா அங்கே பெங்களூருக்கு வரல, ஃபேமிலிங்க அங்கே நம்மக்கிட்ட தான் இருந்தார். அப்புறம் காலையில் எழுந்துக்குவார். எழுந்துருமான்னு அவர் சொன்ன உடனே எழுந்து ஏதோ பண்ணுவேன், எல்லோரும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு படுத்துக்குவேன். அப்புறம் இவர் மத்தியானம் போகிற வரைக்கும் ஏதோ ஒன்று கஞ்சி கூழ் கூட குடிக்க முடியாது. அவ்வளோ தெய்வம் அவரே இல்லைன்னா அப்போயே தெய்வம் எனக்கு அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஏக்கத்திலே. அப்புறம் தெய்வம்னா தெய்வம் நம்ம கூட தான்மா இருக்கிறாங்க, எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லுவார், ஆறுதல் சொல்லுவார். போயிட்டு வந்து பசியாருனான்னு கேட்பார். ராகுல் வந்தார். அப்படி ஒரு காலம் ஓடிடுச்சு. இல்லைன்னா அன்றைக்கே நான் புறப்பட்டுருப்பேன். அதுக்கப்புறம்தான் வந்து ஃபேமிலி கூட்டிகிட்டு. அப்போ டிரைவர் மாமா மட்டும்தான் தெய்வத்தோட இது வந்திருந்தார். ஆமாம், அவங்க தவத்துக்கு வந்து